மலர், வாழ்க்கையில 1000 பிரச்சனை இருந்தாலும் நமக்கு பிடிச்சவங்க பக்கத்துல தனியா இருக்கும்போது ஒரு சந்தோஷம் வருதுல்ல? அது கோடி ரூபாய் கிடைச்சா கூட வராது மலர். மலர், நீ எனக்கு கிடைச்ச வரம். நீ என்னைக்கும் அது வேணும் இது வேணும் கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணதில்லை. ஒரு சராசரி வைஃப் மாதிரி என்னை அங்க கூட்டு போங்க இங்க கூட்டு போங்கன்னு படுத்தினதே இல்லை. என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க. நான் பிஸியா இருக்கும் போது சரி, நான் சும்மா இருக்கும் போது சரி, என்னை புரிஞ்சு நடந்துக்கிற. உன்னை நினைச்ச எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மலர். என்ன ஆச்சு உனக்கு இன்னைக்கு? ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுற? இல்ல, இன்னைக்கு பெட்ரோல் காலியாகி பைக்கை தள்ளிட்டு வரும்போது கூட உன் முகத்துல ஒரு சின்ன சலிப்போ இல்ல வெறுப்போ கூட இல்ல. ச்சே, இதுக்கெல்லாம் காரணம் நான் தான், என்னதான் பிரச்சனைன்னு நீ ஒரு செகண்ட் கூட நினைக்கல. அதையும் நீ ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்ட. கஷ்டமோ நஷ்டமோ என் கூட நீ இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட நான் பார்த்தேன். இதெல்லாம் ஒரு கஷ்டமா? இஷ்டப்பட்டவங்களுக்காக கஷ்டப்பட்டா அது ஒரு கஷ்டமாவே தெரியாது. என்ன ஆனாலும் சரி, நான் உன் கூட உனக்கு பக்க பலமா இருப்பேன். ஐயோ, பாத்தியா, முக்கியமான ஒண்ணு நான் மறந்துட்டேன் பாரு. என்ன? நானும் இந்த பிரச்சனையில எல்லாத்தையும் மறந்துட்டேன். அப்படி என்ன மறந்த? என்ன ஆச்சு? நாளைக்கு முக்கியமான நாள் நமக்கு. நாளைக்கு என்ன? ஏய், ஆமால, புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம்ல? ஐயோ, அது இல்ல. அப்புறம் என்ன? எனக்கு தெரியலையே. நீ மறக்கலாம், நான் எப்படி மறப்பேன்? மலர், தயவு செய்து சொல்றியா? நாளைக்கு உன் பிறந்த நாள். ஆமா, நாம இருக்க நிலைமைக்கு இப்ப அதான் குறை. என்ன நீ வழக்கமா உன் பிறந்த நாள்னா நீ உற்சாகம் ஆயிடுவ, பரபரன்னு இருப்பியே. அது இத்தனை நாளா கஷ்ட நஷ்டம் பார்க்காம பணப்பிரச்சனையே இல்லாம வாழ்ந்த அர்ஜுன். ஆனா இப்ப இருக்கிற அர்ஜுன் உலகம்னா என்ன, உறவுன்னா என்ன, காசு பணம் இல்லைன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட் கூட மதிக்க மாட்டான்னு உணர்ந்த அர்ஜுன். எனக்கு இப்ப இந்த பிறந்த நாள்லாம் சாதாரண ஒரு நாள் தான். உனக்கு சாதாரண நாளா இருக்கலாம், ஆனா எனக்கு உன் பிறந்த நாள் தீபாவளி பொங்கலை விட சிறந்த நாள். எப்பவும் போல என் பட்டுக்குட்டியோட பிறந்த நாள். எந்த குறையும் இல்லாம சீரும் சிறப்புமா அந்த நாள் இருக்கணும். அத நான் கொண்டாடணும். ஏய் மலர், தேவையில்லாம எதுக்கு இதெல்லாம்? நீ பேசக்கூடாது. உன் பிறந்த நாளை நான் கொண்டாடணுங்கிறது என்னோட ஆசை. அத தடுக்க கூடாது. மலர், ஏற்கனவே நம்ம கடன்ல இருக்கோம். இப்ப இருக்கிற நிலைமையில கடன்லாம் வாங்கி அப்படியெல்லாம் ஒண்ணும் கொண்டாடவே வேண்டாம். எனக்கு அதுல இஷ்டமும் இல்ல. சரிப்பா, காலையில கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம்ல? இல்ல அது கூட கூடாதா? சரி, அது ஓகே. அதுக்கு முன்னாடி காலையில அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் தான் கோயிலுக்கு. அதுக்கப்புறம் தான் எல்லாம், அப்புறம் தான் சாமி கூட. அம்மா கிட்ட ஆசீர்வாதமா? அவங்க கண்டிப்பா பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பண்ணுவாங்க. அத்தைய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு என் மேலதான் கோவம். நாளைக்கு அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு நம்ம பிசினஸ் ஆரம்பிக்கிறோம். இங்க பாரு, உன் பிறந்த நாள்னு கூட தெரியாம நாளைக்கு நம்ம ஆரம்பிக்கலாம்னு இருந்தோம். என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ்ல. கண்டிப்பா நம்ம பெருசா வரப்போறோம். எனிவே, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. Thank you. You're welcome. ஆமாமா, நாளைக்கு தான் சாப்பாடு வேணும். திடீர்னு ஆளுங்க எக்ஸ்ட்ராவா வந்துட்டா இல்லன்னு சொல்லாத அளவுக்கு பாத்துக்கணும். வேணும்னா இன்னும் 10 சாப்பாடு சேர்த்து வச்சிருங்க. சாப்பாடு தரமா இருக்கணும். ஆமா, நாளைக்கு 12:30 மணிக்கு எல்லாம் சரியா இருக்கணும். புரியுதுல்ல? சரி, நான் வச்சிடுறேன். அம்மா, என்னம்மா விசேஷம்? சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன துர்கா, தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்க? நாளைக்கு என் பையனுக்கு பிறந்த நாள். அதான் அன்னதானத்துக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். காலையிலேயே கோயிலுக்கு போய் சாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணணும். அப்புறம்
அர்ஜுன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு இல்லாதப்பட்டவங்களுக்கு என் கையால சாப்பாடு கொடுக்கணும். என்னதான் இருந்தாலும் அவன் நான் தவமிருந்த பெத்த புள்ள இல்லையா? என்ன 2 பேரும் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? இல்லம்மா, அர்ஜுனும் மலரும் உங்களை கொஞ்சம் கூட மதிக்காம தூக்கி போட்டுட்டாங்க. ஆனா இன்னமும் நீங்க அர்ஜுன் என் புள்ளன்னு மனசுல சுமந்துகிட்டு அவன் பிறந்த நாளைக்கு அன்னதானம் அது இதுன்னு அமர்க்கலப்படுத்திட்டு இருக்கீங்க. இப்ப நீ என்ன சொல்ல வர? அர்ஜுன் என் புள்ளையே இல்லன்னு அவனை நான் தூக்கி எறியணுமா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அவன் என் பையன். அவன் தான் என்னோட உலகம். அவன் என்ன தப்பு பண்ணா சொல்லு? தப்பு பண்ணதெல்லாம் அந்த மலர். அவ செஞ்ச தப்புக்கு என் பையன் என்ன பண்ணுமா? அவளுக்கு அவன் சப்போர்ட் பண்ணான். அதுதான் அவன் செஞ்ச தப்பு. அது எல்லா ஆம்பளை பசங்களும் பொண்டாட்டி மேல இருக்கிற மோகத்துல பண்றது தானே. அதுக்காக என் புள்ளைய ஒரேடியா ஒதுக்கி வச்சிருவேன்னு நினைச்சிட்டியா? சாரிமா, உங்க மேல இருக்க பாசத்துல தான் அப்படி சொல்லிட்டேன். வார்த்தைய பார்த்து பேசு துர்கா. மலர் பத்தி சொல்றியா? அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அர்ஜுன் ஏன் பையன். இன்னொரு வாட்டி அவனை பத்தி தப்பா ஏதாவது என்கிட்ட வந்து பேசுன எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். ஐயோ, மன்னிச்சிருங்கம்மா. இந்தாங்கம்மா டேப்லெட்ஸ். இத சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க. போலாம் வா. பாத்தியாடா எப்படி பேசுறான்னு? அவளுக்கு அவ புள்ளதான் பெருசு. அப்போ நாம என்ன அடிமையா? இதெல்லாம் இந்த ஜென்மத்துல மாத்த முடியாது. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கே கூட கொஞ்சம் மருந்து கொடுத்து கதையை ஒரேடியா முடிச்சிருக்கணும். ஆமாக்கா, பணிவிட செய்யறதுக்கு மட்டும் நாம, ஆனா பாசத்தை காட்டுறதுக்கு அந்த அர்ஜுனா ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இத்தனை நாளா நம்ம மேல பாசம் இருக்க மாதிரி காட்டிக்கிறதுலாம் போய் தானே? அக்கா, நம்ம அம்மாக்கு அர்ஜுன் மேலதான் பாசம் அதிகமா இருக்கு. ஏய், அம்மா 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 என்ன பெரிய இவ? அவ யாருக்கடா வேணும் அவ பாசம்? நமக்கு வேண்டியதெல்லாம் அவளோட பணம் மட்டும்தான். அவளை அடிச்சு தூக்கணும்டா. டேய், அதுக்கு அந்த அர்ஜுன் இருக்கவே கூடாது.